பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். எங்க ஊர் அங்கன்வாடியில டீச்சரா இருந்தேன். அப்புறம் மாண்டசரிக்கு அப்ளை பண்ணேன். ஆனா சூழ்நிலை போக முடியல. மல்லி, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூழ்நிலை இருக்கிறது இல்ல. ஆனா எனக்கு உங்க நேர்மை பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் அத படிச்சேன் இத படிச்சேன்னு பொய் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட்டை வேற உருவாக்கி கொடுத்துடுறாங்க. அதெல்லாம் இல்லாம இவ்வளவுதான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா உங்க சிரிப்புல நேர்மை ஒட்டி இருக்கு. அதனாலதான் உங்க சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டி, 12ன்றனால எங்க அம்மாக்கு எதோ தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கத்து குடிச்சுதா அத அப்படியே பிடிச்சுப்பாங்க. ரொம்ப ஷார்ப்பு. சும்மா இருவேன்பா. அப்படியெல்லாம் இல்ல மேடம். எனக்கு ஏதாவது சின்ன வேலை கிடைச்சா போதும். எனக்கு ஒரு 5000 10,000 கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். மல்லி, உங்களுக்கு ஏன் இந்த வேலை வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா மல்லிமா, நான் மீனு கிட்ட நான் வீட்டுல நடந்த உண்மையில சொல்லிட்டேன். எப்பவுமே உண்மையா இருக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. மேடம், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வெண்பாவோட அப்பாக்கு தெரிஞ்சா வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லிடுவாரு. இருந்தாலும் இத பாருங்க, ஏன் மூலமா யாருக்கும் தெரியாது மல்லி. உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு வேலையை நிச்சயமா வாங்கி தரேன். தேங்க்ஸ் மேடம். நான் எம்என் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறேன். இன்னைக்கு எங்க எம்டி கிட்ட சொல்லி வச்சிடுறேன். நீங்க நாளைக்கு ஆபீஸ் வந்து எங்க எம்டியை பாருங்க. இந்தாங்க, இதுல எங்க ஆபீஸ் அட்ரஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல மேடம். மீனு, தேங்க்ஸ் டா. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆண்டி. ஆல் தி பெஸ்ட் மல்லி. தேங்க்ஸ் மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்ல தேட ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்க கிளம்புறோம். போலாம் வெண்பா. தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் மீனு. பை ஆண்டி. பை மீனு. வா. வா. வீணா மேடம் சொன்ன மாதிரி இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். விஜய் கிட்ட சொல்லாம வேலைக்கு போறது சரியா தப்பான்னு தெரியல. சொன்னாலும் கண்டிப்பா என்ன வேலைக்கு போக ஒத்துக்க மாட்டாரு. அதுக்காக இவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. முதல்ல வேலை கிடைக்கட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். ஒரு வேலை கிடைக்கலன்னா அப்படியே விட்டுடலாம். முன்னாடியே சொல்லி அதுக்கும் ஒரு பிரச்சனை வேண்டாம். அம்மா, மலிமா, மலிமா. என்ன வெண்பா, கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட வேண்டியதானவா? இவ்வளவு நேரம் அதானமா செஞ்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீடு அள்ளி ஆண்டி இருக்காங்களே, அவங்க கூட என்னன்னு எட்டி பார்ப்பாங்க போல. நீங்க எங்கவா இருக்கீங்க? வேற உலகத்துக்கு போயிட்டீங்களா? இல்லடா. என்னம்மா, வேலை கிடைச்சு அப்படியே வேலை செய்யற மாதிரியும், சம்பளம் வாங்குற மாதிரியும், கார் வாங்க போற மாதிரியும், வீடு வாங்க போற மாதிரியும் ட்ரீமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ நான் படிச்ச அரைகுறை படிப்புக்கு வேலை கேட்டு போக போறேன். வேலை கிடைக்குமான்னு கூட தெரியல. அதுக்குள்ள கார் பங்களான்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, வீணான்ட்டு சும்மா கிடையாது. அவங்க சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. அதுவும் எனக்காக மீனும் உங்க அம்மா கிட்ட பேசுவா. அதனால உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அம்மா, நாளைக்கு நான் சாமி கும்பிட்டே இருப்பேன். ஸ்கூலு? ஸ்கூல்ல தாம்மா. நீங்க என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு வீணான்ட்டி சொன்ன இடத்துக்கு இன்டர்வியூ போயிடுவீங்களா? அப்பதான் மல்லியம்மா. சரி சரி, தூங்கு. அப்படியா? சரி மேடம், அவங்க வந்த உடனே நான் உள்ள அனுப்பிடுறேன் மேடம். ஓகே மேடம். மேடம், நீங்க யாரை பார்க்கணும்? வேலை விஷயமா வீணா மேடம் வர சொல்லி இருந்தாங்க. உங்க பேர் மல்லியா? ஆமா. அப்படியா? நீங்க வந்தா உள்ள விட சொன்னாங்க, போங்க. இன்டர்வியூக்கா மேடம்?
இந்த நோட்ல ஒரு என்ட்ரி பண்ணிருங்க. இல்ல 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 இங்க அக்கவுண்ட் செக்ஷன்ல ஜான்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நான் அவங்கள பார்க்க வந்தேன். அந்த மேடம் இன்னும் வரலீங்களே. கால் பண்ண எடுக்கல, வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். சரி, நான் வேணா இங்க வெயிட் பண்றேன். பண்ணுங்க மேடம். ம். என்னது இது? மல்லி மாதிரி இருக்கு. அவளேதான். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அது வந்து தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்க கூடாதுமா, வந்து உட்காருமா. இதோ வந்துடுறேன். என்ன இது? இந்த ராஜிமா முழு நேரமும் ஆன்லைன்ல இருப்பாங்க, அவசரத்துக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க. சொல்லு ரஞ்சி, எங்க போயிட்ட நீ? இப்போ தோ வரேன்ட்டு போன, ஆளையே காணும். நீயும் வேலையும், உன்னையும் நம்ப முடியாது, உன் பேச்சையும் நம்ப முடியாது. ராஜிமா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு எம்என் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருந்தேன். ஓ சரி சரி, வர லேட் ஆகுமா? அதெல்லாம் இல்ல, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். ஒருவேளை லேட் ஆகும்னு சொல்றதுக்கு தான் கூப்பிடுறியோன்னு பார்த்தேன். ஷோ, விஷயம் அது இல்ல. இந்த இடத்துக்கு மல்லி வந்திருக்கா. என்ன, மல்லி வந்திருக்காளா? ஆமா, அவ அங்க எதுக்கு வந்திருக்கா? ஆமா, அவளும் இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. அங்க என்ன வேலை அவளுக்கு? என்னன்னு கேட்க வேண்டியதானே? அததான் என்னன்னு பாக்குறேன். ஆனா அவ இன்னும் என்ன பாக்கல. போட்டோ அனுப்பியிருக்கேன், அத முதல்ல பாருங்க. ரஞ்சி, ஏதோ இன்டர்வியூக்கு உட்காந்துருக்க மாதிரில உட்காந்துருக்கா. இவளே ஃபியூஸ் போன பல்பு, இதுல எங்க போய் அவ வெளிச்சம் கொடுக்க முடியும்? செட்டப்ப பார்த்தா அப்படிதான் இருக்கு. உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் அவளை இன்னும் பார்க்கல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் சிசிடிவி மானிட்டர்ல மல்லி உட்கார்ந்துருக்கிறத கவனிச்சேன். கடவுள் நம்ம கண்ணுல எதை காட்டணும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. மேடம் வேலை தேடி வந்திருப்பாங்களோ? கையில பைசா வேணும்ல. அவ நம்ம கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த வேலை அவளுக்கு கிடைக்கவே கூடாது. உனக்கு புரியுதுல்ல? நான் அதை பாத்துக்கிறேன். இவ்ளோ நாள் நம்ம வீட்ல நல்லா உட்காந்து தண்ட சோறு தின்னுட்டு இருந்தா, இப்ப நீங்க எல்லாத்துலயும் கை வச்சிட்டீங்கல்ல, வேற வழி இல்லாம உழைச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. சரி ரஞ்சி, இருந்தாலும் இவ்ளோ சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு முடிவுக்கு வந்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவ எதுக்கு அங்க வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா வா. வேற ஏதாச்சும் அப்புறம் இருக்க போகுது. சரி, யூ டோன்ட் வரி. காலையில வெண்பாக்கு ஜியாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு காசு கொடுக்க முடியல. அந்த வேகத்துல ஒரு வேளை போய் சரி நம்ம சம்பாதிக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டா போல இருக்கு. இல்லையே, சரிப்படாதே. என்ன பண்ணலாம்? அவளுக்கு வேலை கிடைக்குது கிடைக்காம இருக்கிறது சரி. ரஞ்சி அதை பாத்துக்கிட்டாலும் இன்னும் மல்லிய பெருசா அடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. விஜய் காதுல இவ அங்க போனதை போட்டு வச்சாதான் நமக்கு சரியா வரும். யார் நீ? எங்க போனாலும் எங்க கண்ணிலே வந்து மாட்டிக்கிற. இருடி, உன்னை பாத்துக்கிறேன்.
மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.